சிவபெருமான் ஒரு கோயிலை விட்டு வெளியே வருகிறார் என்றால் அது பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று சொல்லப்படும் புறப்பாடு தான் நடக்கும். பஞ்சமூர்த்தி என்றால் முதலில் விநாயகர் வருவார், அதுக்கப்புறம் முருகன் வருவார், அதுக்கப்புறம் சாமி கூட பிரியாவிடை என்ற அம்பாளும் வரும், அதற்கப்புறம் தனி அம்பாள் வரும், அதற்கப்புறம் சண்டிகேஸ்வரர் அடியார்களின் தலைவராக விளங்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வருவார். இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாடு இல்லாமல் சாமி எப்பயுமே கோயிலை விட்டு வெளியே வரவே மாட்டார். இதனுடைய தத்துவம் மிக ஆழ்ந்த ஒரு தத்துவம். விநாயகர் அப்படின்னா மூத்த பிள்ளை, அந்த மூத்த பிள்ளைய நீதான்ப்பா எங்களை வழி நடத்தி போகணும் அப்படின்னு சொல்லி மூத்த பிள்ளைய முன்னாடி விடுவாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லாத நிலையில் பிறந்த குழந்தையாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அப்படியான பிள்ளை நீ மந்தமாக இருக்க, நீ எதுக்கு ஆக மாட்டேன்னு ஒதுக்காம நீதான்ப்பா எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை முன்னாடி நிப்பாட்டி அந்த முதல் ஊர்வலத்தில் முதல் வருவது விநாயக பெருமானாக, அதுக்கு அடுத்து வரக்கூடியவர் முருகனாக, வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமானாக வருவார். வள்ளி தெய்வான சமயம்னா ஒரு திருமணம் அப்பாவின் விருப்பத்திற்குப்படி, இன்னொரு திருமணம் தன்னுடைய விருப்பத்தின்படி என்று ஜாதி வேறு மதம் வேறு போன்ற கொள்கைகளினால் நம்மளது குடும்பத்திற்கு ஒத்து வராத தன்மையோடு அந்த குழந்தைகள் இருந்தாலும் அவனும் எனது பையன், அவனுக்கும் என்று ஒரு தனியாக ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்பதை உணர்த்தி நீயும் எங்களை வழி நடத்து என்று அவர் முருகனை அடுத்து வழிவிட்டு ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் மிக சரியாக நடத்துவது என்பது ஒரு சிவன் கோயில் புறப்பாட்டில் நம்ம அழகாக உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்து சாமி கூட வரக்கூடிய அம்பாள், சாமி வந்தாருன்னா தனி சாமியாக வரவே மாட்டார். ஒன்று சந்திரசேகர்